வகுப்பில் ஒரு நாள் அந்த தலைமுறை இடைவெளி அப்படின்னு ஒரு வார்த்தை, ஜெனரேஷன் கேப் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொன்னா, எங்கள் பாட்டிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, அது மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் இருக்கிற இடைவெளி, அதுதான் தலைமுறை இடைவெளின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படியா பரவாயில்லையே, ஓரளவு கரெக்டாக சொல்லிட்டியே, வெரி குட் அப்படின்ட்டு. இன்றைக்கெல்லாம் தலைமுறை இடைவெளியினுடைய அந்த கேப் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. மிக குறுகிய காலத்திலேயே வந்து தலைமுறை இடைவெளி தெரியுது. ஆனால் அப்போ அந்த பொண்ணு சொன்னது கரெக்டு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லேன் பார்க்கலான்னு. அதுக்கு அவ சொன்னா பாருங்க, சார் நீங்கள் தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு பழைய படம் பார்த்துருப்பீங்க. ஆமா அ அப்படின்னேன். அதில் சிவாஜி கணேசன் ஒரு ஒரு இசைக்கருவி பயன்படுத்துவார். அது என்ன அப்படின்னா, நாதஸ்வரம் அப்படின்னு. ஓகே. அவருடைய பையன் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பாலச்சந்தர் எடுத்த டூயட் அப்படிங்கிற படத்தில் நடிச்சாரு. ஆமா. அதில அவரு ஒரு இசைக்கருவி வாசிப்பாரு. அது என்னன்னு கேட்டா, கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஆமா சாக்ஸோஃபோன் அப்படின்னேன். அப்ப பாருங்க, அப்பா வாசிச்சது நாதஸ்வரம், பையன் வாசிக்கிறது சாக்ஸோஃபோன். அந்த படமும் ஹிட்டு, இந்த படமும் ஹிட்டு. அ இதுக்கு பேரு தான் தலைமுறை இடைவெளி அப்படின்னா பாருங்க, உண்மையிலேயே ஒரு திரைப்படத்த இப்படி கூட யோசிக்க முடியுமா? ஒரு தலைமுறை இடைவெளிக்கு எடுத்துக்காட்டா? அப்படின்னு நான் வியந்து போய் அந்த பொண்ண பாராட்டுனேன். அப்படியும் இந்த காலத்து இளைஞர்கள் யோசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாம் அவங்கள. தேங்க் யூ. உங்கள் ஆர். ஜெகநாதன், சிறுமுகை. வணக்கம்.